தினமும் ஒரு வெளிச்சம். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ரோமர் 16:16. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போம். 121 சங்கீதம் இன்றும் நம் வாழ்க்கையோட ஒத்துப்போகிறது என உங்களுக்கு தெரியுமா? இந்த சங்கீதமானது யூதர்கள் எருசலேமை நோக்கி பயணம் செய்யும் போது பாடப்படக்கூடிய சங்கீதம். இந்த பயணமானது எளிதாக இருப்பதில்லை. கடினமானதாகவும் பயம் நிறைந்ததாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருக்கக்கூடியது. யூதர்கள் இந்த பாடலை இப்படியாக பாடுவார்கள். சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதைப் போலவே இன்று நமக்கு ஒத்தாசை தருபவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இதனால் நாம் தைரியமாக இருப்போம். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும்.